சூப்பர் வனிதா. இப்படிலாம் பேசாத. ஆமா, எங்க மாமா உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, வச்சுட்டாங்க போல. யாரும் வச்சான்னு தெரியல. அண்ணாதுரை இருக்கும்போது சரி, அண்ணாதுரை, நாகலட்சுமி, நீ இருக்கும் போல இருக்கியா நண்பா? நண்பா என்ன அந்த லோக்காலத்துல கம்மியா கேஸ் முடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நண்பா எனக்கு வருத்தமா இருக்கு நண்பா. போட்டி இருக்கேன் டார்லிங். போட்டிக்கு எதுவும் ஆளுகள் இல்லையாப்பா? காணும் தேவாவா? அது 2 நாள் லைவ் போடு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் போடல. அதுல இருந்து லைவுக்கே வர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? தேவா எங்கேயாச்சும் போட்டேன் வாணி. உடம்பு இருக்கிறப்ப ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளம் வந்தால் தான் தெரியுது. ஏன்டா நம்ம ஒரு தப்பும் பண்ணுறோம் அப்படின்னு. எல்லாமே பட்டாதானே புரியும். பன்னி பாய் ஹாய் அக்கா. ஹாய் பண்ணி, வாங்க வாங்க பாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் தெரியல. ஓ மை காட். நீ என்ன தப்பு பண்ற? இல்ல நான் ஒன்றும் தப்பு பண்ணல. அது எப்படின்னா மூச்சு பிடிச்சிக்கிட்ட மாதிரி முதுகு பக்கம்லாம் வலி தாங்கணும். ஒரு மாதிரியா ஒரு 5 நாளாவே அந்த மாதிரி வலி பெயின் வந்துகிட்டே இருக்கு முதுகு சைடு. அதுக்கு செல்லில் போட்டு பார்த்தா டீ அதிகமாக குடித்தாலும் அந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் ஆகி அது மாதிரிலாம் பெயின் வரும் அப்படின்னு நெட்டில் சொல்கிறாங்க, யூடியூப்லலாம். அப்போ தான் நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்போ நம்ம நிறைய டீ குடிச்சிட்டே இருக்கோமே, ஒரு வேளை அந்த மாதிரி அதனால அப்படின்னு யோசிக்கிறேன். செகண்ட் நைட். ஹாய் மித்ரன், வாங்க மித்ரன். ஹவர் யூ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌமியா யாருக்கு என்னாச்சு உடல்நிலை கேள்விப்பட்டேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க நல்லா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கேன். ஹாய் வனிதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பயப்படாத. ஆமாம் வசந்த், அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் வந்தோம். அதுக்குள்ளே கேட்டு போட்டாங்க. போய் பார்க்கணும் டாக்டர். மெசேஜ் காமிக்குது மித்ரன். யாரா? சௌமியா உன் கூட அப்பா பேசி எவ்வளோ நேரம் ஆகுது? என்னாச்சு சௌமியா உன் கூட பேசி எவ்வளோ நேரம்? இல்லை அவங்களுக்கு நெஞ்சு வலியாக இருந்துச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு இசிஜி எடுத்ததுக்கு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதோட ஓபியில் வச்சிருந்தோம் சிதம்பரத்தில். அப்போ இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, இருந்தாலும் வந்து ஆஞ்சியோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஹார்ட் டாக்டர்கிட்ட பார்த்து மருந்து சாப்பிட சொல்லுங்கள், மாத்திரை மருந்து எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மித்ரன். ஹாய் மித்ரன். என்னாச்சு சௌமியா? அப்படி டீ அதிகம் குடித்தா ஆகும்னா ஃபஸ்ட்டு எனக்கும் நிறைய ஆகும். அப்படி? ஆமாம், நானும் நிறைய தான் டீ குடிப்பேன். அப்படில அது வரை கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் எனக்கு இருக்குது, அதனால தான் பயமாக இருக்குது. பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் வராது டீலாம் குடிச்சா. என்ன வனிதா வரப்போகிற ஒன்றும்? சௌமியா வனிதா மெசேஜ் எனக்கு காண்பிக்கவில்லை. என்னுடைய மெசேஜை வனிதாவுக்கு காண்பிக்கவில்லை, தெரியவில்லை, கொஞ்சம் பாருங்க. இல்லையே, நான் எல்லாத்தையும் காமிக்கும், எல்லா மெசேஜும் எனக்கு தான் காமிக்கும். உங்கள் 2 பேருக்குள்ளே காமிக்கலன்னா என்ன ப்ராப்ளம் தெரியலடாப்பா, எனக்கு தெரியல மித்ரன். அதையும் டீ நிறுத்த முடியல, நான் நிறைய டீ குடிக்கல, அதிகமாக குடிக்கிறது இல்லை. கேட்டு திறந்துட்டாங்க.
எப்படியாவது முடியும் முடிச்சுக்காங்க வழி கிடையாது.